வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே, உங்களை என்பிசி செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் புத்தம் புது கேள்விகளும் வேதத்திலிருந்து பதில்களும் உங்கள் இருதயத்தையும் உங்கள் திருச்சபையும் உற்சாகப்படுத்துகிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. லவ் நெவர் ஃபெயில், அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்ற ஒரு வார்த்தை பிரபலமாக வேதத்தில் இருக்குது. இந்த அன்பு என்பது என்ன? ஏன் இந்த வார்த்தை ஒழியாது ஐயா? அதாவது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் தான் நீங்கள் கேட்ட அந்த புகழ்பெற்ற வார்த்தை இருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது, லவ் ஃபெயிலத் நாட் என்று வந்திருக்கிறது. பொதுவாக அன்பு என்ற அந்த வார்த்தையை குறித்து நம்ம பேசும்போது அது ஒரு உணர்வா அல்லது ஒரு எண்ணமா, இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய மனதால் அன்பு என்ற வார்த்தையை நினைத்தாலும் அதை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கான ஒரு ஆதாரம் நமக்கு தேவை. உதாரணமாக நமக்கு ஒரு பழமொழி உண்டு, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒரு பேப்பரில் ஒரு சுரக்காயை வரைந்து இதை கூட்டு செய்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் ஆகுமா? அதுபோல அன்பு என்ற வார்த்தை அது வெறும் சொல் அல்ல, அது ஆன்மாவினுடைய ஒரு எதிரொலி, அது ஆவிக்குரிய வார்த்தை. அது ஆனால் அதை நம்ம எல்லா தரத்திலும் எல்லா சூழலிலும் பெரியவங்க சின்னவங்க சமுதாயத்தில் அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த அன்பு என்ற வார்த்தை பேசுகிறாங்க. உதாரணமாக கணவன் மனைவியின் மேலே வைக்கிற அன்பை நம்முடைய இலக்கியங்கள் காதல் என்று சொல்லுகிறது. பெற்றோர் பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பை பாசம் என்று சொல்லுகிறது. நண்பர்கள் இன்னொரு நண்பன் மீது வைக்கிற அன்பை நட்பு என்று சொல்லுகிறது. மனிதன் கடவுள் மீது வைக்கிற அன்பை பக்தி என்று சொல்லுகிறது. இதே மாதிரி தான் கிரேக்க மொழியிலும் 4 வார்த்தைகள் இருக்கிறது. உதாரணமாக மனைவியின் மீது வைக்கிற, காதலியின் மீது வைக்கிற அந்த அன்பை ஈராஸ் என்று சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் மீது வைக்கிற அந்த அன்பை ஃபிலியோ என்று சொல்லுகிறார்கள். நண்பர்கள் மீது வைக்கிற அன்பை ஸ்டர்ஜியோ என்று சொல்லுகிறார்கள். கடவுள் மீது வைக்கிற அன்பை அகப்பே என்று சொல்லுகிறார்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்ற அந்த வார்த்தையை நம்ம படித்தோமே, அந்த இடத்துல அந்த அகப்பே என்ற கிரேக்க வார்த்தை தான் இருக்கு. அதாவது இந்த அகப்பே என்ற வார்த்தையும் தமிழில் பக்தி என்ற வார்த்தையும் எப்போதுமே அது தேவனை பற்றியதாக, கடவுளை பற்றியதாக இருக்கும். கடவுள் மேல் வைக்கிற அன்பை தான் பக்தின்னு நம்ம இலக்கியத்தில் நம்ம படிக்கிறோம் நம்ம நாட்டில். இப்போ பைபிள் படி பார்த்தீங்கன்னா அன்பு என்பது தேவன் பேரில் வைக்கும்போது அதுதான் அகப்பே என்ற வார்த்தையாக இருக்கிறது. இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு உயிரை போன்றது. மனிதர்களாகிய நாம் கண் திறந்து பார்த்தா எல்லாத்தையும் நாம் பார்க்க முடியாது. காது கொடுத்து கேட்டால் எல்லாத்தையும் நம்மால் கேட்க முடியாது. வாயில எடுத்து சாப்பிட்டா எல்லாத்தையும் ஜீரணிக்கவும் முடியாது. வெறுங்காலால் இந்த உலகத்தை சுற்றி வரவும் முடியாது. 2 கைகளை விரித்து இந்த உலகம் முழுவதையும் நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. மேன் இஸ் எ லிமிட்டட் பீயிங். மனிதன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே அகப்பே என்று சொல்லக்கூடிய தேவனிடத்தில் சேரக்கூடிய அன்பு, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு அன்பு, அதை தான் நம்ம அன்கண்டிஷனல், என்லெஸ், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தடையற்ற அன்பு, அதை தான் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். காரணம் என்னன்னா, அன்பு ஒழியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் ஒழிஞ்சிருவார் இல்லையா? அன்பு ஒழியக்கூடியதாக இருந்தால் கடவுளும் ஒழிந்து விடக்கூடியவராக இருப்பார். இஃப் காட் இஸ் இட்டர்னல், லவ் மஸ்ட் பி இட்டர்னல். இஃப் காட் இஸ் நாட் இட்டர்னல், தென் த லவ் ஆல்சோ நாட் இட்டர்னல். அதனால தான் அன்பு என்பது தேவனை பற்றியதாக இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் வேறுபடுகிறது. நீங்கள் இதை கவனிக்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில்
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய வசனம். இந்த வசனத்தில் அன்பு நம்முடைய உணர்வாகவோ உறவாகவோ நாம் நினைக்கிறோம். நம்ம மனைவி பார்க்கும்போது, பிள்ளைகளை பார்க்கும்போது, நண்பர்களை பார்க்கும்போது, சமுதாயத்தில் அன்பு ஏராளமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் அன்பு என்பது புதிய ஏற்பாட்டின்படி விசுவாசத்துக்குரியதாக இருக்கான். லவ் பிலாங் டு ஃபெய்த், ஃபெய்த் பிலாங் டு காட். ஆகவே அன்பு விசுவாசத்துக்குரியதாக இருக்கு, விசுவாசம் தேவனுக்குரியதாக இருக்குது. அதனால தான் சொல்றாரு, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ் என்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே படிச்சோம். நம்ம நாட்டில் நம்முடைய வீடுகளில், கேலண்டரில், டைரியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காட் இஸ் லவ் என்ற ஒரு வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் பாருங்க. எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி எழுதும்போது அதை தலைகீழாக எழுதுறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், படிக்காதவர்கள்லேருந்து படித்தவர்கள் வரைக்கும் இந்த சொற்றொடரை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, லவ் இஸ் காட் அப்படின்னு தான் எழுதியிருப்பான். லவ் வந்து காட் கிடையாது. அதாவது பைபிளுடைய சித்தாந்தத்துக்கு நேர் ஆப்போசிட் அது. லவ் இஸ் காட்னா அன்பே கடவுள் என்று அர்த்தம் ஆகிடும். அன்பு என்பது ஒரு குணம். லவ் இட்ஸ் எ கேரக்டர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல குணங்கள் இருக்கு. அதே மாதிரி தேவனுடைய குணத்தில் ஒன்று அன்பு. ஆகவே லவ் இஸ் காட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அன்பு மட்டும்தான் கடவுளாக இருக்கிறார் என்று பொருளாயிடும். அன்பு என்பது ஒரு குணம். முதலாவது தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், பொறுமை உள்ளவர், அன்பு உள்ளவர், இப்படி சொல்லிட்டே போகலாம். கிரேக்க நாட்டில் வீனஸ்னு ஒரு கடவுள். அந்த கடவுள் இச்சையை, மோகத்தை தூண்டக்கூடிய கடவுள். அதாவது காட் ஆஃப் செக்ஸ். அவங்க இந்த கிரேக்க மொழியில் ஈராஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த காதல் என்று அந்த சொல்லையே கடவுளாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால அடுத்த முறை எங்கேயாவது நீங்கள் லவ் இஸ் காடுன்னு ஒரு வார்த்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அது பரிசுத்தாவிக்கு நேர் எதிரான வார்த்தை, புதிய ஏற்பாட்டுக்கு நேர் எதிரடியான வார்த்தை. அது தேவ தூஷணத்துக்கு சமமாக இருக்குது. அப்படியானது ஐயா, நமது நாட்டில் அன்பே சிவம் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரபலமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்து மதத்தில் அன்பை கடவுளாக காண்கிறார்கள். அதனால் அன்பே சிவம் என்று சொல்லப்படும். அது ஏறக்குறைய இந்த லவ் இஸ் காட், தேவன் அன்பாக இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு பதிலாக அன்பு தேவனாக இருக்கிறார் என்ற பொருளில் அது முடியும். அதனால் அன்பே சிவம் என்பது அவர்களுடைய கருத்து. பைபிளுடைய கருத்து தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு கடவுளாக இல்லை, கடவுள் அன்பாக இருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுதும் நீங்கள் படிச்சீங்கன்னா தேவன் அன்பாக இருக்கிறார், கிறிஸ்து அன்பாக இருக்கிறார், பரிசுத்தாவி அன்பாக இருக்கிறார், இப்படி தான் நம்ம படிக்கிறோம். அதனால் அன்பு என்ற ஒரு கருத்து அது ஒரு எழுத்தா, எண்ணமா, உணர்வா, உறவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதையெல்லாம் தாண்டி அது விளக்க முடியாத ஒன்றாக போயிடும். நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் அன்பு அன்புன்னு எழுதினாலும் அது உங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்றதாக இருக்காது. அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி, அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. வீட்டில் அம்மா ஒரு கூட்டு செய்யணுன்னு இருக்காங்க. ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு நல்ல சுரக்காயை வரைந்து, அம்மா இதை எடுத்து நீங்கள் கூட்டு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் செய்ய முடியுமா? அது மாதிரி அன்பு என்ற வார்த்தை எழுதி நீங்கள் அன்பை உணர முடியாது, பெற முடியாது, அனுபவிக்க முடியாது. அன்பு விசுவாசத்துக்குரியது. இது நீங்கள் முதல்ல விளங்கணும். லவ் பிலாங் டு ஃபெய்த். வித்தவுட் ஃபெய்த் யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் மட்டுமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தேவனால் கொடுக்கப்படும் ஈவாகிய அந்த அன்பை பெறுவதற்கு அவன் தன்னுடைய இருதயத்தை திறக்க வேண்டும். அந்த இருதயத்தில் தேவன் அதை பொழிகிறார், அதை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். மேலும்
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே, கவனியுங்கள், தேவ அன்பு, பார்த்தீங்களா, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்றார். அதனால அன்பு என்பது ஒரு உணர்வோ ஒரு உற்சாகமோ அல்லது ஒரு மனநிலையோ இப்படி தான் சமுதாயத்தில் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு கால் அந்த அன்பு கணவன் மனைவின் மீது, காதலன் காதலியின் மீது, பெற்றோர் பிள்ளைகள் மீது, நண்பர்கள் தன்னுடைய நண்பர்கள் மீது, மனிதர்கள் கடவுளை பக்தியாக தேடும்போது அவர்கள் காட்டுகிற அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பைபிளில் பேசப்படுகிற அன்பு தேவனுடைய அன்பு. தேவன் அதை நமக்கு பரிசாக தருகிறார். விசுவாசிக்கிற மனிதனுக்கு பரிசுத்த ஆவினாலே இருதயத்தில் ஊற்றப்படுகிற ஒன்றாக தருகிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அதனால நீங்கள் அன்பு என்ற அந்த வார்த்தையை நினைக்கும் போதெல்லாம் முதலாவது நாம் நினைக்க வேண்டியது தேவன். புதிய ஏற்பாட்டுப்படி நீங்கள் அன்பு என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், வித்தவுட் ரிமெம்பரிங் காட் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் லவ். அதனால தான் அன்பு ஒழியாதுன்னு சொல்ல. ஆமாம், கண்டிப்பாக. காரணம், எல்லா அன்பும் ஒழிஞ்சிடுதே. உதாரணமாக ஷாஜஹான் மும்தாஜுக்காக உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. அதில் மும்தாஜும் ஒழிஞ்சிட்டாங்க, அதை கட்டின ஷாஜஹானும் ஒழிஞ்சிட்டாரு. கட்டின அந்த தாஜ்மஹாலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். சொந்த மகன் ஹுமாயூனால் கட்டின பிறகு அவருடைய வாழ்நாளெல்லாம் யமுனை நதிக்கரையினுடைய மறுபக்கத்தில் ஒரு அறையில் அடைக்கப்பட்டு ஒரு ஓட்டை வழியாக அந்த தாஜ்மஹாலை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி அப்படி சிதைந்து செத்தே போனார். அப்போ அன்பு ஒழிந்து விட்டது. இன்றைக்கும் மனிதர்கள் தாஜ்மஹாலை நினைக்கும் போது அது ஒழிந்து போகிற அன்பு என்று நாம் விளங்கிக்கணும். இன்னைக்கு எந்த ஒரு அன்பும் உலகத்தில் அது ஒழியக்கூடியதாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம படித்தோம் 1 கொரிந்தியர் 13:8 அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்படின்னா இட் இஸ் இட்டர்னல், எவர்லாஸ்டிங், என்லெஸ், அன்கண்டிஷனல். இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையாக, தத்துவமாக, மார்க்கமாக இருக்கிறது. இந்த தெய்வீகமான தேவ அன்பை நான் எப்படியா தெரிந்து கொள்ள முடியும்? அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படை தத்துவம். இப்போ நம்ம 2 பேர் உட்காந்துருக்கோம். நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தால், உங்களுக்கு நல்லது செய்தால், உங்களுக்கு பிரியமாக இருந்தால், உங்களுக்கு உடை, உணவு, உறைவிடம், பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக இருந்தால், எல்லாத்தையும் கூட்டி வச்சு எவ்வளோ அன்புள்ளவர் நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போது நான் ஒரு கிரியை உங்கள் மீது நடப்பித்தா தான் உங்களுக்கு அந்த அன்பு தெரியும். அப்போ அன்பு என்பது கணவனிடத்திலிருந்து மனைவிக்கு இன்பமாக வருகிறது, பிள்ளைகளுக்கு பாசமாக வருகிறது, நண்பர்களுக்கு நட்பாக வருகிறது, கடவுளுக்கு பக்தியாக வருகிறது. இந்த செயல் வடிவம் எடுக்கிறது, அது ஒரு பொருளாக மாறுகிறது. ஒரு பிறந்த நாளில் தன் மனைவிக்கு ஆசை முத்தமும் கொடுத்தான் ஒருத்தன், கூடுதலாக ஒரு வைர மோதிரத்தை கொடுத்தான். ரெண்டுமே அற்புதமான பொருள் தான். அப்போது கொடுத்தல் வழியாக அன்பை நாம் டிரான்ஸ்ஃபர், அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே தேவன் அவர் நிலையான அன்புடையவராக இருக்கிறார். காட் இஸ் இட்டர்னல் லவ், என்லெஸ் லவ். அந்த அன்பை மனிதனுக்கு தருகிறார். நீ விசுவாசிக்கும் போது அதை தருகிறார். நீங்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது உங்கள் இருதயத்தில் அது ஊற்றப்படுகிறது என்று ரோமர் 5:5 சற்று முன்பு நம்ம படித்தோம். இப்போ பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்புக்கு எதிரி பயம், அது மரண பயம். அன்பு என்பது வளரக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தில் சேர்ந்து நரகத்தை பற்றிய பயத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோம். அது வேதனை உள்ளது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் மாறும்போது அது நீதியும் பரிசுத்தையும் நமக்குள்
கொண்டு வருகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் he loved us, then we loved him. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தத்துவம். அதாவது அன்பை நீயா கண்டுபிடிக்க முடியாது, அதை வாங்கி வர முடியாது, இன்னொரு இடத்துல இருந்து அதை அனுபவிக்க முடியாது. தேவன் அதை தருகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் பலவீனராய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்துவை அவர் தந்து அவருடைய மரணத்தின் வழியாக தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். அதனால்தான் அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆக அன்பு என்பது வளரக்கூடியது, விசுவாசத்துக்குரியது. அதிலே நாம் வளர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போது இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அன்பால் நிறைந்தவன், கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன், என்னுடைய மரண நாள் மட்டும் அன்பிலே நான் வளருகிறேன். பூ காயாகி, காய் கனியாகி, அது மரத்தில் உண்ணத்தக்க பழமாக மாறுகிறது. அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஞானஸ்தானத்தின் வழியாக மரண கசப்பை விட்டு, பாவத்தை விட்டு தேவனுடைய மகனாக அவன் மாறுகிறதுனால, பிள்ளையாக மாறுகிறதுனால அன்பு நிறைந்தவனாக மாறுகிறான். தேவனுடைய அன்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவனுக்கு பிரியமான ஒரு அன்பாக இருக்கிறது. ஐயா, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை பற்றி ஒரு அதிகாரமே இருக்கு. கொஞ்சம் இதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது இந்த 13வது அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களில் அன்பின் இலக்கணம் பேசப்பட்டிருக்கு. ஆமாம். ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு, நான் தூதருடைய பாஷையை பேசுகிறேன் என்று சொல்கிறார். மனித பாஷை இல்லை. ஆனாலும் அப்படி நீ பேசுவதாக நினைத்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நான் தேவாலயத்தினுடைய மணி ஓசை போல் இருக்கிறேன். அது பயனில்லை. நீ அவ்வளோ பெரிய மணி ஓசையாக இருந்தாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா அது வீண் சத்தம்தான், பயனில்லை. ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் நாளை நடப்பதை, எதிர்காலத்தை குறித்து என்னால் சொல்ல முடியும், தீர்க்க தரிசனம் வர உடையவனாக இருக்கேன், பயனில்லை. அன்பு உனக்கு இல்லைன்னா உனக்கு எந்த பயனும் இல்லை. எல்லா ரகசியத்தையும் என்னால் வெளிப்படுத்த முடியும், வசனம் சொல்லுது, அன்பு இல்லைன்னா பயன் இல்லை. ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய உடலை தகனமாக எரித்து சாம்பலாக்கினாலும் அன்பு உனக்கு இல்லைன்னா பயன் இல்லை. இந்த 3 வசனங்களில் எல்லா மதங்களும் அடங்கிடுது. ஏன்னா எல்லா மதத்தினுடைய கேரக்டர் இதுக்குள்ளே வந்துடுது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த 3 வசனங்களில் இன்றைக்கு நாம் பார்க்கிற உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வகையில் இதுக்குள்ளே அடங்கி சிதைந்து காணாமல் போயிடும். கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, நிலையான அன்பு என்பது உன்னுடையது அல்ல, உன்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல, உன்னுடைய மனதின் வெளிப்பாடு அல்ல, தேவன் வழங்கும் தம்முடைய ஈவாக இருக்கிறது. அதை விசுவாசத்தினால் மட்டுமே நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அன்பை பெற்ற ஒரு ஆள், அவனுடைய சுவாபம், அவனுடைய குணம் எப்படி இருக்குன்றத 9 வார்த்தைகளில் இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. The man filled by God's love, the very character being demonstrated here. பாருங்க, அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. 4வது வசனம், அன்பு நீடிய சாந்தமும் 1, தயவு உள்ளது 2, அன்புக்கு பொறாமை இல்லை 3, அன்பு தன்னை புகழாது 5,
அன்பு இருமாப்பா இராது 6. அன்பு அயோக்கியமானதை செய்யாது 7. அன்பு தற்பொழிவை நாடாது 8. அன்பு சினமடையாது 9. அன்பு தீங்கு நினையாது 10. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் 11. சத்தியத்திலே சந்தோஷப்படும். இந்த 12 கேரக்டரும் நிஜமாக தேவனிடத்தில் வந்த அன்பை பெற்ற ஒரு மனிதனிடத்தில் காணப்படும். இதை நீங்கள் மனப்பாடமாக பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் நினச்சா இதெல்லாம் இருக்கணும். பாருங்கள், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதுதான் அன்பு. எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் விசுவாசிக்கும், எல்லாவற்றையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு என்பது இதுதான். ஆகவே புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற தேவனுடைய அன்பு ஒரு பெரிய வெண்கல மணி ஓசை அல்ல, தூதர்களுடைய மொழி அல்ல, ஒரு மனிதனுடைய அன்னதானம் அல்ல, ஒரு மனிதனுடைய மரணத்தின் சாம்பல் அல்ல. தேவனுடைய அன்பு நிகரற்றதாக. உண்மையான அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த கேரக்டருக்குள்ள வரும். இப்படிப்பட்ட அன்பை தேவன் நம்முடைய இருதயங்களில் ஊற்றுகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம், நீங்கள் இந்த வசனத்தை கவனமாக குறித்து வச்சுக்கங்க. 13வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது அன்பினுடைய அடையாளம் உயிர். தன்னுடைய சிநேகிதன் அவன் ஒரு ஆபத்தில் மரணத்தில் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்குவோம், ஒரு ஆபத்தில் சிக்கிட்டான். அவனை காப்பாற்றுவதற்கு தன் உயிரை கொடுக்கிறானே, அங்கே அன்பு வெளிப்படுகிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்தனால எல்லார் மேலும் மரணம் வந்தது. அப்போ எல்லா மனிதர்களும் மரணத்தின் கீழ் இருக்கும்போது தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். Not one to be perished, God gave his only begotten son. எல்லாருக்கும் அவன் கொடுத்தாராம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிலும் வேறு மேலான அன்பு எதுவுமே இல்லை. அப்போது தேவன் கொடுக்கும் அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் கிறிஸ்துவனுடைய மரணம் தான் அதுக்கு அடையாளமாக இருக்க முடியும். அதனால தான் கிறிஸ்தவம் இயேசுனுடைய சிலுவையின் கீழே இருக்கிறது, அவருடைய மரணத்தின் கீழே நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த அன்பினாலே வளர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது, செழுமைப்படக்கூடியதாக இருக்கிறது. கோபம் நிறைந்தவன், கொலைக்காரன், அடிமைப்பட்டவன், விபச்சாரன், வேசிதனம் செய்கிறவன், கொள்ளைக்காரர்கள், சகலவிதமான தீங்காகிய பாவங்களை செய்கிறவர்கள் அதை விட்டு அதை நிறுத்தி தேவனுடைய அன்பை மேன்மை பாராட்டி அவர்கள் மனமாற்றம் அடைகிறாங்க. அதாவது the love of God change man. தேவனுக்கு பிரியமாக அவனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது தான் கிறிஸ்தவம். அதாவது கிறிஸ்தவம் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறதா இருந்தால், தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதான் கிறிஸ்தவம். பரிசுத்த ஆவினாலே அது நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதுதான் கிறிஸ்தவம். இந்த அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உதாரணத்தை சொல்லுங்களேன் ஐயா. உதாரணமாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் 2வது பையன் தகப்பனுடைய குடும்ப வாரிசு சொத்து. அதாவது அந்த காலத்துலலாம் அப்பா சம்பாதிச்சது மட்டும் இல்லை, அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பா தலைமுறை தலைமுறையாக ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு
தூர தேசத்துக்கு போய் அதை வேசியில் இடத்துல செலவு பண்ணி எல்லாவற்றையும் அழித்து பெருநோயாளியாக மாறி உணவுக்கு வழியின்றி பன்றிகள் மேய்க்கிறவனாக மாறி பன்றிகள் தின்னும் தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு, அந்த பையன் தகப்பனை நினைச்சு பார்க்குறான். இந்த இடத்துல தி யங்கஸ்ட் சன், த ப்ராடிகல் சன் இஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் ஹிஸ் ஃபாதர். அவனுடைய தந்தையை நினைக்கிறான். அன்பு கூட நாம் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், கணவனுடைய அன்பை மனைவி நினச்சி பார்க்குறாங்க, பெற்றோருடைய அன்பை பிள்ளைகள் நினச்சி பார்க்குறாங்க, நண்பனுடைய அன்பை நண்பர்கள் நினச்சி பார்க்குறாங்க. அப்போது அன்பை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். இந்த வாலிபன் தந்தையினுடைய அன்பை நினைக்கிறார். அதோடு அவர் எழுந்து வந்த வழியே ஓடுறார். தகப்பன் வீட்டை நோக்கி ஓடுறார். அவர் ஓடுவதற்கு பலன் இல்லை. அவருடைய முகம் மாறிவிட்டது நோயினால். அடையாளம் தெரியாத மாறி போன ஒரு வாலிபன் ஓடிட்டுருக்கார். அவர் கிட்ட வரும்போது தந்தை அவரை கண்டு இவன்தான் என் மகன் என்று புரிந்து கொண்டு எதிர்நோக்கி ஓடி வந்து அவனை கட்டி அவனுக்கு முத்தம் செய்து அவனுக்கு புதிய ஆடை கொடுத்து புது மோதிரத்தை போட்டு அவனுக்கு புதிய கால் செருப்பை வழங்கி அவனுக்காக விருந்து உண்டாக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் மகன் காணாமற் போனான், இப்பொழுது காணப்பட்டான், என் மகன் செத்து போனான், இப்பொழுது அவன் உயிர் பெற்றான் என்று சொல்லுகிறார். மை சன் வாஸ் லாஸ்ட், நவ் he is found, he was dead, now he is alive என்று சொன்னான். இதுதான் அன்பு. இதுதான் அந்த அன்பின் காட்சி. ஆக ஒவ்வொரு மனிதனும் சிலுவையை நோக்கி வரும்போது, விசுவாசத்தின் வார்த்தையை கேட்டு வரும்போது, தேவனுடைய பார்வையில் அவனுக்கு அன்பின் முத்தமும் பரிசுத்தத்தின் ஆடையும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் மோதிரமாகிய அதிகாரமும் நீதி வழியில் நடக்கும் பாதரட்சியும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியான சந்தோஷத்தின் விருந்தும் அவனுக்கு கிடைக்கிறது. இதுதான் அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்பை தான் புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கிறது. ஓசேயா 11வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரைப் போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இதுதான் அந்த அன்பு. அந்த தகப்பன் இளைய குமாரனுக்கு காண்பித்த இந்த அன்பு தான் தேவன் அவனை அன்பின் கயிறினால் கட்டி இழுத்து கொண்டாராம். இந்த காட்சியை இன்றைய மக்கள் உணர வேண்டும். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய என்பிசி செய்தி மடல் ஹாட் டாக் நிகழ்ச்சி மிகவும் அன்பாக பிரயோஜனமாக இருந்தது. அன்பு கடவுள் அல்ல, தேவன்தான் அன்பாக இருக்கிறார் என்ற அருமையான வேத வாக்கியங்களை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். அன்பு நேயர்களே, இந்த அன்பை உலகுக்கு பறைசாற்றுங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.